ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த பின்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனலில் போடணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சர்பத் அல்லது ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் டைமில் இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு குடிங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ளஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ஜூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லி புதினா சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அல்மண்ட் கம், பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. இதை நீங்கள் ஆஃப்டர்நூன் ஜூஸ்க்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலே இதை ஊற போட்டுருங்க. ஒரு 5 க்யூப்ஸ் எடுத்திருக்கேன் நான். அந்த பாதாம் பிசின் அதை ஊற போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கிணத்துல ஊற போட்டுட்டிங்க அப்படின்னா அது 1 or 2 ஹவர்ஸில் நல்லா ஊறி வந்துடும். அதுக்கடுத்து நம்ம ஆஃப்டர்நூன் ஜூஸ் ரெடி பண்ணும்போது இதை ஆட் பண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி நெல்லிக்காயும் மின்ட்டும் சேர்த்து ஒரு சர்பத் குடிக்க போகிறோம். அதுக்கு நான் 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை இங்கிலீஷில் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காயை அந்த சீடை விட்டுட்டு சுற்றி இருக்கிற அந்த சதை பகுதி எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சியும் தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ளஸ் புதினால விட்டமின் ஏ இருக்கிறனால நம்ம கண்களுக்கு விட்டமின் ஏ கான பயன்கள் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் விட்டமின் ஏ, விட்டமின் சி இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு தரும். ப்ளஸ் உடல் சூட்டை குறைக்கும், செரிமானத்தை தூண்டும், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஜூஸ் செஞ்சு குடிங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண நெல்லிக்காய், சின்னதாக கட் பண்ண அந்த இஞ்சி, ஒரு கை அளவு புதினா, கொஞ்சமாக வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி தேன் கலந்தும் குடிக்கலாம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்து நார்மல் குடிக்கிற தண்ணி அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சில்லுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் குடிக்கிற தண்ணியும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் போட்டு அதை கொஞ்சம் மிக்சியில் அடித்து அதுக்கடுத்தும் குடிக்கலாம். இப்போது 200 ml அளவு தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் நேரம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு நிறைய சக்கை கிடைக்கும். அதோடு குடிக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண ஜூஸை நம்ம கிளாஸில் ஊற்றி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சுகரோட டேஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்தது அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுறேன். நுணுக்குன வெல்லம், நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், தேனும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட பாதாம் பிசின் காலையிலே நம்ம ஊற வச்சிட்டோம், அதுவும் ரெடியாக இருக்குது. அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஜூஸ் குடிக்கிற கப்பில் இந்த பாதாம் பிசின் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ண ஜூஸ் அதில் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜூஸ் குடிங்க. குடிச்சிட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகும். ப்ளஸ் பசிக்காமல் இருக்குது அப்படின்னா நம்ம ஜூஸ் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா பசியும் தூண்டும். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ஜூஸ் கண்டிப்பாக செஞ்சு குடிங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.